தூக்கிட்டு கீழே பிரகலாதன், தாயார் கயாது, காஷ்யப மகர்ஷி, வேதங்கள் சாஸ்திரங்கள். பிரகலாதன், தாயார் கயாது, காஷ்யப மகர்ஷி. பிரகலாதுடைய அம்மா காஷ்யபர். காஷ்யபர். மேல வேதங்கள் சாஸ்திரங்கள் உபனிஷத்து இல்லாத சுவாமி இங்க அவதாரம் பண்ணவன சத்திர சாம்ராஜ்யம் மாறிடுறா. ரிஷிகளுடைய பிரார்த்தனை காண்டி மீண்டும் காட்சி கொடுக்கப்பட்ட ஸ்தலம் சுயம்பு மூர்த்தி. சுவாமி இங்க சாநித்தியம் பார்க்கும்போது ரொம்ப உக்ரமா தான் சாநித்தியம் மாறு. இந்த உக்ரபார்வைப்பட்டு மேற்பகுதியில் உள்ள கிராமங்களும் கேரளா பார்த்து சுவாமி இருக்கார். அங்குள்ள இடங்கள்லாம் அடிக்கடி தீப்பிடிச்சு எரிஞ்சுது. மகாராஜா காலங்களில் அங்குள்ள நம்பூதிரிகள்லாம் பிரச்சனை வச்சு பார்த்ததுல மகாவிஷ்ணு ரொம்ப உக்ரமா இருக்கிறது தெரிய வந்து முன்னாடி புஷ்கரணியை உண்டு பண்ணி அவருடைய பார்வையை அந்த தீர்த்தத்தில் செலுத்தின பிற்பாடு ஹிருதயத்துல மந்திரபூர்வமா மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி பூஜைகள் ஜப்பங்கள் எல்லாமே லட்சுமீந்திர சம்மரா பண்ண சுவாமி சாந்தமானதாக ஐதீகம். இப்படி உக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிங்கம் கர்ஜன சத்தம்லாம் கேட்டிருக்கு. அந்த அளவுக்கு மகா உக்ரமூர்த்தி அங்கே இருக்கு. இந்தியாவிலே 2 இடத்துல தான் இப்படி 16 கையோடு இருக்கிறத நமக்கு ஆராய்ச்சியாளர் கருத்து. தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இருக்கு, பாண்டிச்சேரி பக்கத்தில் சிங்கிரிக்குடின்னு ஒரு க்ஷேத்திரத்தில் சுவாமி 16 கையோடு இருக்காரு. அதுதான் இங்கே விசேஷம். சுயம்பு மூர்த்தி. அதான் எந்த ரிஷியோட இது? காஷ்யப மகர்ஷி. காஷ்யப மகர்ஷி. இன்னொன்று எல்லா இதுமே விசேஷம். எல்லா கோயிலையுமே ஈசான பாகத்தில் புஷ்கரணி இருக்கணும் சாஸ்திரம். இங்கே நரசிம்மனுடைய உகரத்தை தணிக்கிறதுக்கோசரமே மேற்க பார்த்து இருக்கிறனால கங்கைக்கும் நர்மதைக்கும் சமமான தீர்த்தம்னு நமக்கு